வெல்கம் டு அவ்வளோதான் ஃபேமிலி. ஆக்சுவலி இப்போ நானும் ரதீஷும் ஃபேமிலியை பிக்கப் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம் கார் எடுத்துகிட்டு. இப்போ நேராக எங்கேன்னு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு. ஹோல் டீம் ஆஃப் அவ்வளோதான் ஃபேமிலி. ஸோ எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிவிட்டு நேராக அங்கே நவீன் வீட்டுக்கு போகிறோம். ஃபுல் நைட் ஃபன் இருக்குது. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. இனி ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து இப்போ கிளம்புனோன்னா 1 மணிக்கு வந்துடுவோம். இனி ஒரு 45 மினிட்ஸ் எல்லாரும் அங்கே ரீச் ஆயிடுவோம். ஓகே, அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவ்வளோதான் ஃபேமிலி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சப்பாத்தி சொல்லலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி சாப்பிடலாம். அவ்வளோதான் கைஸ், இங்க பாருங்க. வெல்கம் டு அவ்வளோதான் ஃபேமிலி. ஒரு வழியா ரீச் ஆயாச்சு. ஆளுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நானும் என் பங்குக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான். இவங்க பாருங்க, இவங்க தான் சிக்கன் குழம்பு வைக்க தெரியாம வச்சவங்க. இடையில வந்து சன்னமாக வேலை செய்யணும் சீன் போட்டுருக்காங்க. பார்த்துக்கோங்க எல்லாரும். ஓகே, ஒரு வழியா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் குழம்பு, சம்பல், சப்பாத்தி, இதான் மெயின் கோர்ஸ். எல்லாரும் வெறி கொண்டு தட்டிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஆள் மனுஷன் வர்றது கூட கண்டுக்க மாட்டாங்க. ஒருத்தர் தலை குனிஞ்சவர் தான் சிக்கனை விட்டு எந்திரிச்சு வரவே இல்லை. இன்னைக்கு ஒரு புடி. ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணிக்குண்டான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நல்ல இதில் எங்கள் அம்மாவுக்கு 1000 தான் உடம்பு சரியில்லைனாலும் எங்கள் அம்மா நல்லபடியாக செஞ்சுட்ருக்காங்க. யார் என்ன செஞ்சாலும் நான் சும்மாவே இருப்பேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சும்மாவே இருக்காங்க காலையிலேருந்து. அதுக்கு துணைக்கு வந்து இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. இவங்க தான் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபோன் மட்டும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியும், வேறு யாரும் தெரிய மாட்டாங்க. இந்த பாட்டி வந்து சும்மா அவ்வளோதான். ஓகே, 1000 தான் இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனாலும் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் எடுத்து ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து சீட்டு குளிக்க போட போகிறோம். அது வந்து எங்களுக்கு ஒர்க்கெலாம் வேணும்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். சில பல ஜந்தூஸ்கள் எல்லாம் திருச்செந்தூர் வேணும்னு கேட்குது. இருந்தாலும் முருகனை நாங்கள் சேவிப்போம். ஆனால் இப்போ இல்லை. ஒர்க்கெல்லாம் தயவு செஞ்சு கொடுத்துருங்க. கொடுத்தல் முறையில் தான் போட்டிருக்கு. யாருமே பாரபட்சமாகாம என்ன பண்ணணுமோ கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். இத்தனை பேர் சாட்சி இருக்காங்க. ஓகே, ஃபைனல் வந்து காட் பெங்கட் தான். நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவர் கரெக்டாக ஜூன் மாதம் எல்லாருமே கண்டிப்பாக சொல்லிடுற ரூல்ஸ் என்னங்கிறது, இது 3ல் எது வருதோ அதுதான் நம்ம எல்லாருமே போகிறது. எல்லாரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட்ஜெட்டு 3, 4, 5க்குள்ள முடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே ஏற்ற வேண்டாம். எந்த இடமா இருந்தாலும் ஓகே தானே எல்லாத்துக்கும்? ஒரே சரியா?
வர்க்கலம் வந்தாலும் சரி, திருச்செந்தூர் வந்தாலும் சரி, அதுக்கப்புறம் எது வந்தாலும் சரி, சரியா? எல்லாத்தையுமே இது பண்ணணும். தங்கம், நீதான் இருக்கணும். உட்காருங்க, உட்காரு, கீழே உட்காரு தங்கம். தங்கம் நீதான் எடுக்கணும், எடுத்து கொடு. ஏன் இங்க பாரு. ஏ புட்டு, ஃபர்ஸ்ட் எடுத்தது கையில கொடுத்துட்டான். அது கையில இருக்கு, இங்க இருக்கு, சரியா? போச்சு பொண்ணு எங்க மாறி அப்புறம் கையில அப்ப தனியா கொடு. அடுத்து நம்ம என்ன போக போறோங்கிற ஒரே முருகன் தான் சொன்னீங்க. சக்சஸ்ஃபுல்லி